புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல்ல தங்கத்தோட இறக்குமதி வரிய குறைச்சி நிதியமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. எதற்காக மத்திய அரசு தங்கத்தோட இறக்குமதி வரிய குறைச்சாங்க? இதற்கு பின்னால உள்ள காரணம் என்ன? இந்த தங்கத்தோட இறக்குமதி வரி குறைப்பால தங்கத்தோட விலை வரும் நாட்களில் எந்த அளவுக்கு குறையும்? ஒரு சவரன் 45,000 ரூபாய்க்கு கீழெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கா? இந்த தங்கத்தோட இறக்குமதி வரி குறைப்பால தங்க பத்திர திட்டங்கள்ல முதலீடு பண்ணவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மாதிரி நாடு முழுக்கவே ஒரே கோல்ட் ரேட்டை கொண்டு வர போறாங்களாமே. இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஒரு பொட்டுக்குச்சி தங்கமாவது இருந்தாதாங்க மதிப்பு அப்படின்னு சொல்லி தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்கிற குடும்பங்கள் நிறைஞ்சது தாங்க நம்ம நாடு இந்தியா. இன்னொரு பக்கம் தங்கத்துல முதலீடு பண்றவங்க, அதாவது தங்கத்துல முதலீடு பண்ணா என்னைக்குமே நமக்கு பிரச்சனை வராதுங்க, ஏன்னா தங்கத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லி தங்கத்துல முதலீடு பண்றவங்க இன்னொரு பக்கம். இப்படி தங்கங்களை அதிகமா பயன்படுத்துற நாடுகள்ல இந்தியா உலக அளவுல 2வது இடத்துல இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட தங்கத்தை இந்தியா பெருமளவுல இறக்குமதி தான் பண்றாங்க. உள்நாட்டுல தயாரிக்கிறது கொஞ்சம் தான். கிட்டத்தட்ட 95% அதிகமான தங்கம் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி தான் செய்யப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா UAE, சவுத் ஆப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள்ல இருந்து இந்தியா தங்கத்தை இறக்குமதி பண்றாங்க. இப்படி இறக்குமதி பண்ற தங்கத்துக்கு தான் வரி விதிக்கிறாங்க. அதுதான் இறக்குமதி வரி. அந்த இறக்குமதி வரியை தான் 15% 6% சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் குறைச்சிருக்காங்க. எதற்காக இந்த வரி குறைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க இன்னொரு பக்கத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது தங்க கடத்தல். கடந்த 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி கிட்டத்தட்ட 100 டன் தங்கம் இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது 100 டன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 கிலோ தங்கம். 1 டன் அப்படிங்கிறது 1000 கிலோ. 100 டன் அப்படிங்கும்போது 1,00,000 கிலோ தங்கத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு வந்திருக்காங்க வெளிநாடுகள்ல இருந்து. அதாவது 2023ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 155 டன் தங்கத்தை பல நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1,55,000 கிலோ தங்கத்தை 2023ஆம் ஆண்டு கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வருடம் வருடம் தங்க கடத்தல் இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு வரப்படுற தங்கம் அதிகரிச்சுட்டு தான் வருது. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்தோட இறக்குமதி வரி அதிகமா இருக்கு. அதனால தங்க கடத்தல் அதிகமா இருக்கு. இந்த தங்க கடத்தலை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இறக்குமதி வரியை குறைச்சா இந்த தங்க கடத்தல் குறையும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பிளான் பண்றாங்க. இந்த தங்க கடத்தல் அதிகரிப்புனால அரசுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருவாய் இழப்பு ஏற்படுது. அதாவது முறைப்படி தங்க உள்நாட்டுக்குள்ள வந்தா இறக்குமதி வரி போட்டு அரசுக்கு லாபம் எல்லாம் கிடைக்கும். ஆனா தங்க கடத்தல் மூலமா வருதே, அரசுக்கு எப்படி கிடைக்கும்? அதனால இந்த தங்க கடத்தலை கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அதனால அரசு இந்த வருமான வரியை குறைச்சிருக்கிறதா பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அடுத்ததா 2வது வர்ற கேள்வி, இந்த தங்கத்தோட இறக்குமதி வரியை குறைச்சிட்டாங்க, அப்போ இனிமேல் தங்கத்தோட விலை தொடர்ச்சியா சரிவை தான் சந்திக்குமா அப்படிங்கிறது தான் அடுத்து வர்ற கேள்வியா இருக்கு. அதற்கும் பதில் இருக்கு. தங்கத்தோட இறக்குமதி வரி குறைக்கப்பட்டது ஜூலை மாசம் 23ஆம் தேதி, அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ண நாள். அன்றைய தினமே தங்கம் மிக கடுமையான சரிவை சந்திச்சது. குறிப்பா சொல்லணும்னா அப்படின்னா ஒரு சவரன் 2,200 ரூபாய்க்கு அது தங்கம் அன்று குறைஞ்சது. ஜூலை மாசம் 22ஆம் தேதி ஒரு சவரன் 54,600 ரூபாய்க்கு இருந்தது. அதே நேரத்தில் இந்த வரி குறைப்புக்கு பண்ண அடுத்த செகண்டே ஒரு சவரன் தங்கம் 52,400 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 2,200 ரூபாய் குறைப்பு அப்படிங்கிறது கடந்த 4-5 வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு அன்றைய தினம் தங்கம் குறைஞ்சது. தொடர்ச்சியாகவும் அடுத்தடுத்த நாட்கள்ல 500 ரூபாய் 600 ரூபாய் அப்படின்னு தொடர்ச்சியா குறைஞ்சிட்டு தான் வந்தது. அதே சமயம் கடந்த ஜூலை 27ஆம் தேதி கொஞ்சமா தங்கம் ஏறி இருந்து இன்றைய தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சவரன் 51,300 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. இன்றைய நிலவரத்தையும் தாண்டி இதன் தொடர்ச்சியாகவும் தங்கம் விலை குறையுமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியா இருக்கு. இதற்கும் பொருளாதார நிபுணர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை, இந்த லாஜிக் அடிப்படையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள், அதாவது தங்கம் இல்ல எந்த ஒரு பொருளாகட்டும், அந்த பொருளோட விலை குறையுது அப்படின்னா அந்த பொருளோட நுகர்வு அதிகரிக்கும். உதாரணத்துக்கு இப்போ தங்கம் விலை குறையுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அந்த தங்கத்தை வாங்குறவங்க இன்னும் நிறைய பேர் வாங்குவாங்க. இதற்கு முன்னால இருந்து வாங்கினவங்களை காட்டிலும் இப்போ அதிக பேர் வாங்குவாங்க. ஏன்னா தங்க விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது நுகர்வு அதிகரிக்கும். அப்போ நுகர்வு அதிகரிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா தங்கம் ரேட் அதிகரிக்கும். இதுதாங்க எந்த ஒரு விஷயத்திலும் நடக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த வரி குறைப்புக்கு அப்புறம் இந்த தங்கத்தோட விலை குறைய ஆரம்பிக்குது. இதோட தாக்கம் இன்னும் 2 வாரங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தங்கத்தோட விலை குறையிற நேரத்துல மக்கள் இன்னும் அதிகமா வாங்க ஆசைப்படுவாங்க. குறிப்பா ஆவணி மாசம் அப்படிங்கும்போது இந்த கல்யாணம், நிச்சயதார்த்தம் இது மாதிரியான விஷயங்களுக்கு இன்னும் அதிகமா
மக்கள் வந்து தங்கத்தை நாடி வருவாங்க. இதனால தங்கத்தோட தேவை அதிகரிக்கும். அதனால தங்கத்தோட விலை வரும் நாட்கள்ல அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வியாபாரிகள், தங்க நகை வியாபாரிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் சொல்ற விஷயமா இருக்குது. இது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசுறாங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள, அதாவது 2004 இறுதிக்குள்ள தங்கத்தோட விலை ஒரு சவரன் 60,000 தாண்டும் அல்லது 60,000 நெருங்கும் அப்படிங்கிறது தான் வந்து தங்க நகை வியாபாரிகள் சொல்ற விஷயமா இருக்குது. அதாவது வரி குறைப்புக்கு முன்னாலேயே அவங்க சொல்லிட்டு வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கத்தோட விலை இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஒரு சவரன் வந்து 60,000 நெருங்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. வரி குறைப்புக்கு பின்னாலையும் இப்போது தங்கம் விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இருந்தாலும் அவர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தங்கம் விலை வந்து ஒரு சவரன் 60,000 எட்டிரும். அது இல்லாட்டினா அதை தாண்டி தான் போகும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்தா இருக்குது. ஆக தங்கம் வாங்குறதுக்கு இது வந்து பொன்னான நேரம். அதாவது வரி குறைப்பு நடந்திருக்குல்ல, இந்த வரி குறைப்பு நடந்ததுக்குள்ள அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரையும் வந்து இதோட தாக்கம் இருக்கும். அதனால இந்த நேரங்கள்ல தங்கம் வாங்குறது உங்களுக்கு பொன்னான நேரம் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தங்கப்பத்திர திட்டம். இந்த தங்கப்பத்திர திட்டத்துல முதலீடு பண்ணவங்களுக்கு இந்த வரி குறைப்பால ஏதாவது பிரச்சனை வருமா, நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியா இருக்கு. அதற்கும் பதில் இருக்கு. அதற்கு முன்னால தங்கப்பத்திர திட்டம் என்ன அப்படின்னா பாத்துருவோம். தங்கப்பத்திர திட்டம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசால கடந்த 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். தங்கத்தை வந்து பத்திர வடிவில் வாங்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதோட மெச்சூரிட்டி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 வருடங்கள். 2015ஆம் ஆண்டு இந்த தங்கப்பத்திர திட்டத்தை வாங்கினவங்களுக்கு 2023ல மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. தங்கப்பத்திர திட்டம் 2015ல 1 கிராம் என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,600 ரூபாய்க்கு 1 கிராம் வாங்கினாங்க. அது 2023ல முடியும் போது அது எவ்வளவுக்கு முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,271 ரூபாய்க்கு 1 கிராம் வந்து கிடைச்சது. கிட்டத்தட்ட 160% வந்து லாபம் இருக்கிறதா சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு 2.5% லாபம் இருக்கிறதா தான் அதை மெச்சூரிட்டி வாங்கினா எல்லாருமே சொன்னாங்க. அதாவது 8 வருட ஆண்டு காலத்துல நம்ம தங்கப்பத்திர திட்டங்கள்ல முதலீடு பண்ணவங்களுக்கு இந்த லாபம் இருந்ததா சொன்னாங்க. சரி, இப்போ வந்து இந்த வரி குறைப்பால தங்கத்தோட விலை குறையுது. இதனால நம்ம தங்கப்பத்திர திட்டங்கள்ல முதலீடு பண்ணவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியா இருக்கு. அதற்கு என்ன பதில் அப்படின்னா, இப்போ வந்து கடைசியா வந்து தங்கப்பத்திர திட்டம் எந்த மாசம் தொடங்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம். அப்போ வந்து அவங்க வந்து 1 கிராம் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,263 ரூபாய்க்கு தான் வந்து சேல் பண்ணாங்க. இன்னைக்கு அதோட 1 கிராம் ரேட் என்ன ரேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6,870 ரூபாய். எப்படி பார்த்தாலும் நம்ம தங்கப்பத்திர திட்டங்கள்ல முதலீடு பண்ணவங்களுக்கு அதிக ரேட் கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குதே தவிர அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்த வரி குறைப்புக்கு முன்னால 1 கிராம் என்ன ரேட்ல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,305 ரூபாய். ஆனா இன்றைய தேதிக்கு என்ன ரேட்ல இருக்குன்னா 6,875 ரூபாய். ஆனா அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,263 ரூபாய்க்கு. எப்படி பார்த்தாலும் தங்கப்பத்திர திட்டங்கள்ல முதலீடு பண்ணவங்களுக்கு லாபம் தான் தவிர நஷ்டம் ஏற்பட வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த வரி குறைப்பு கால சின்ன ஒரு தடுமாற்றம், சின்ன ஒரு ஏற்ற இறக்கம் தான் இருக்குமே தவிர அதை தாண்டி பெருமளவுல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பொருளாதார நிபுணர் கருத்தா இருக்குது. இதுல இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிடுறேன். இந்த தங்கப்பத்திர திட்டங்கள்ல முதலீடு பண்றவங்களுக்கு 1 கிராம் எந்த ரேட்ல கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 கேரட்டோட மதிப்புல தான் 1 கிராம் அவங்க வந்து கொடுப்பாங்க. நம்ம கோல்டு வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 22 கேரட் மதிப்புல தான் வந்து நம்ம வாங்குவோம். ஆனா வந்து தங்கப்பத்திர திட்டங்கள்ல முதலீடு பண்றவங்களுக்கு 24 கேரட்ல என்ன ரேட் இருக்கோ அதுல 1 கிராம் அளவுக்கு அவங்க கொடுப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தங்கம் விலை, இதுதான் வந்து அடுத்த பேச்சா இருக்கு. நாடு முழுக்க ஒரே தங்க ரேட்டு கொண்டு வர போறாங்களாமே அப்படிங்கிறது அடுத்த பேச்சா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு கோல்டு ரேட் இருக்கும், மும்பையில ஒரு கோல்டு ரேட் இருக்கும், கேரளாவில் ஒரு கோல்டு ரேட் இருக்கும், தெலுங்கானாவில் ஒரு கோல்டு ரேட் இருக்கும். வேற வேற பகுதிகளில் வேற வேற கோல்டு ரேட் தான் இருக்கும். இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் ஆகிற கோல்டை வந்து நம்ம வந்து அமெரிக்க டாலருக்கு கொடுத்து தான் வந்து அதை வாங்குறோம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து குறையும் போது நம்ம அதிக ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. இது மட்டுமல்லாமல் பல்வேறு காரணங்களால தான் தங்க விலை அதிகரிக்க, அது வேற விஷயம். நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாலுமே வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு ரேட் இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், இந்த தங்கத்தை வெவ்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிற ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம், இப்படி பல்வேறு காரணிகளை கொண்டு வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விலையில தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையும் கேரளாவில் தான் வந்து தங்க ரேட்டு ரொம்ப குறைவான விலைக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக அளவில் தங்கத்தை நுகர்வோர் இருக்கிறது வந்து கேரளா மாநிலத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பல்கா கோல்டா வாங்கிடுறாங்க. இதனால வந்து அவங்களுக்கு தள்ளுபடி ரேட்ல கிடைக்குது. இதனால அவங்க சேல் பண்ணும்போது வந்து இந்த சென்னையை விடையோ இல்லை மும்பையை விடையோ கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு அங்கே கிடைக்குது. இதனால தான் நாடு முழுக்க வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விதமான கோல்டு ரேட் இருக்கு. அதை ஒரே ரேட்டுக்கு கொண்டு வர பல்வேறு முயற்சிகள் நடந்துட்டு வருது. குறிப்பாக சொல்லணும்னா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் உள்ளிட்ட இந்தியாவோட
கிழக்கு பகுதிகளில் ஒரே கோல்ட் ரேட் கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நடவடிக்கை எடுக்கிறதா நகை வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நாடு முழுக்கவே எந்த சிட்டியில் எடுத்தாலும் ஒரே மாதிரியான கோல்டு விலை கொண்டு வர்றது இந்த வருஷத்துக்குள்ள அது அதற்கான ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இந்த நாடு முழுக்க ஒரே கோல்ட் ரேட் வந்துச்சுன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், வெளிப்படைத்தன்மை இருக்கும், யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது நகை வியாபாரிகள் வைக்கிற கோரிக்கையாக இருக்குது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஒரே நாடு முழுக்க எந்த பகுதிக்குள்ள போய் வாங்கினாலும் நம்மளுக்கு ஒரே விதமான காஸ்ட் தான் தங்கத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு.